அப்போ மனிதனாக பிறந்து விட்டோம்னா நம்ம மனதிலே தீய எண்ணங்கள் வருவது இயல்பு. தப்ப கட்டாயமாக சொன்ன மாதிரி சுலபமாக யோசிப்போம். அப்போ இந்த தீய எண்ணங்கள் வந்துடுத்துன்னு வைங்களேன், அது எப்படி களைய முடியும்? நம்ம ஒரு தப்பான எண்ணம், நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துருக்கோம், இல்லை ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்கான், வேலை பார்க்குற இடத்துல நம்ம கூட வேலை பார்க்குறவளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடுதுன்னு வைங்கோ. ஆஹா, என்னப்பா எவ்வளோ ப்ரமோஷன் வாங்கிவிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுறவா எவ்வளோ பேர். மாறேன், அவன் மட்டும் வாங்கிவிட்டான், நானும் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டுருக்கேன், ஒன்றும் முடியலையே. அப்போ இது தீய எண்ணம் தானே. பொறாமையின் வெளிப்பாடே பொறாமை என்பது ஒரு தீய எண்ணம். இது வந்துடுத்து உள்ள மனசுக்குள்ளே வந்துடுத்து, களைஞ்சி போட்டுற முடியுமா நம்மளால்? எடுத்து அரிசியில் உண்மையெல்லாம் எல்லாத்தையும் களையிற மாதிரி நம்மளால் களைஞ்சிட முடியுமா? களைய முடியாது. ஏன்னா மனிதனின் இயல்பே அதுதான். நான் சொல்லிட்டேன். தப்பை போய் என்ன பண்ணுவோம், கவக்குன்னு பிடிச்சிப்போம். அப்போ அந்த தீய எண்ணங்கள் வந்துடுத்து, அதை என்ன பண்ணுறது?